செல்வங்களை வழங்குகிற ஆராதனா இன்னைக்கு இந்த திருக்குறள் சுற்றுல என்ன குறள்? ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. அவங்க தேர்வு செய்திருக்கிற திருக்குறளை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், பேச்சிலையும் அந்த அபிநயம் நிச்சயமாக இருக்கும். மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆராதனாவுக்கு கைத்தட்டி எங்கள் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம். சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் சுற்றில் நான் பேச எடுத்துக்கொண்ட குறள் மெய்யுணர்தல் என்னும் அதிகாரத்தில் 354வது குறளாக இடம்பெற்ற ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், மெய்யுணர்வு பெறாதவர்கள் ஐம்புலன்களின் உணர்வுகளை பெற்றிருந்தாலும் அவற்றால் எந்த பலனும் இல்லை. 1330 குறளில் நான் குறிப்பாக இக்குறளை பற்றி பேச காரணம் என்னவென்றால், புராண காலம் தொடங்கி புதுயுகம் வரை வள்ளுவர் நிற்கருத்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆம், பிறருக்கு சொந்தமான மண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற மெய்யுணர்வை பெறாத கௌரவர்கள் மகாபாரத போரில் அழிந்ததும், மாற்றானின் மனைவியான பெண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற மெய்யுணர்வை பெறாத ராவணன் ராமாயண போரில் அழிந்ததும் அன்றைய வரலாறு. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்றனர் நம் முன்னோர். அப்படி இருக்கையில் இன்றைய சமூக ஊடகங்களில் தங்களுடைய 2 பக்கங்களை மறைத்து தம்பதி பதிவர்கள், உணவு பதிவுகள், பயணப்பதிவர்கள், ஏன் ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்றாக சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று பாடாத குறையாக சண்டே சச்சரவு என்பதே இவர்கள் சரித்திரத்தில் இல்லை என்பதைப் போல் பிம்பத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு இதுதான் யதார்த்தம் என்று நம்பிவிட்டோமானால் நமக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்னும் 5 புலன்களிலிருந்தும் அவற்றால் எந்த பலனும் இல்லை என்பதை தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதுபோல் பெரு நிறுவனங்களின் விளம்பர வலையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆளும் வேலும் பல்லு குருதி என்று நம் முன்னோர் சொன்ன பொழுது குச்சியை கொண்டு பல்லை குத்த சொல்கிறார்களே, இந்த அறிவுளிகள் என்று அவர்களை ஏளனம் செய்துவிட்டு அன்று கேட்பாரற்று கிடந்த குச்சிகளை இன்று 1000ங்கள் கொடுத்து இணையத்தில் வாங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, வரட்டியில் தொடங்கி கொட்டாங்குச்சி, கூழாங்கல், கோழியரகு என நம் தரையிலிருந்து விளையாடி கொண்டிருந்த அனைத்தையும் இன்று துறையில் வியாபார பொருட்களாக்கி விட்டனர். பெருநிறுவன முதலைகள், மணிக்கும் முதலாளிகள். வேப்பங்குச்சிக்கு மாற்றாக பளபளக்கும் பற்பசைகள், சத்து மாவுக்கு மாற்றாக சத்தே இல்லாத ஊட்டச்சத்து பானங்கள் என விளம்பர வலை விரித்து நம்மை வீழ்த்திய பொழுதே இவை யாவும் வெறும் மாயைதான் என்ற மெய்யுணர்வை பெற்றிருந்தோமானால் நம்முடைய பாரம்பரிய பொருட்களே இன்று விலை கொடுத்து அதற்கும் வரி கொடுத்து வாங்கும் சூழலுக்கு ஆளாகி இருந்திருக்க மாட்டோம். படித்திருக்கிறோம், பகுத்தறிவு பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இன்று நம்ம பலரும் பணம், பொருள், புகழ், பதவி இவைதான் நிரந்தரம் என்னும் பொய்யை தானே மெய் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவை தேவைதான், அதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். ஆனால் இவற்றின் பின்னால் ஓடும் பொழுது மனிதத்தை மறந்து நம் மன நிம்மதியை இழந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். வேண்டியதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று வாடாமல் எதையும் நல்லெண்ணத்தோடு செய்வேன் என்று வாழும் வாழ்வே நிலையானது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த உலகம் என்பது நமக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானதும் தான். எனவே இனியேனும் இந்த உலகத்தை அழிவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவோம். இல்லை என்றால் நமக்கு நன்கு வளர்ச்சி பெற்ற நல்ல முறையில் சீராக செயல்படும் 5 புலன்களிலிருந்தும் அவற்றால் எந்த பலனும் இல்லை. இப்பொழுது நான் கூறியதெல்லாம் என்னுடைய கருத்துக்கள் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. நேற்று நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ எழுத்தாணி வைத்து எழுப்புவது போல இருந்தது. திடுக்கென்று எழுந்து பார்த்தால் வேற யாரும் இல்லை, நம் வள்ளுவ பெருமான் தான். அவர் தான் சொன்னார். நான் சுருக்கமாக 2 அடியில் சொல்லி சென்று விட்டேன். அதை நீ இன்னும் அழுத்தமாக சொல் என்றார். நான் கேட்டேன், நானோ சிறு குழந்தை, நான் சொல்வதை யாரேனும் கேட்பார்களா ஐயா? அதற்கு அவர் உடனே சொன்னார், அறிவுரை கூறும் அளவுக்கு நீ வளர்ந்து விடவில்லைதான், ஆனால் உனக்கு தெரிந்தவற்றை கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்றார். அப்பொழுதுதான் நான் ஒரு மெய்யுணர்வை பெற்றேன். இந்த போட்டியில் பங்கெடுத்த நாள் முதல் எப்படியாவது வெற்றியாளராக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், போட்டி என்று வந்துவிட்டால் ஒருவர் தான் வெற்றியாளராக முடியும். நான் வெற்றியாளராகாவிட்டாலும் துவண்டு போகாமல் அடுத்த வாய்ப்பை தேடி ஓட வேண்டும் என்னும் மெய்யுணர்வை உணர்த்திய வள்ளுவருக்கு உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. ஏன்னா இந்த வயதிலேயே ஒரு பரந்துபட்ட எண்ணம் வந்திருக்கு. இது ஒரு போட்டி,
இதில் ஒருவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். எனக்கு வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நான் துவண்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு உற்சாகமான பாராட்டு. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. இந்த வயதிலேயே ஐம்புலன்களை பற்றிய அறிவோடு மெய் உணர்வையும் அறிந்து பேசியிருக்கிற ஆராதனாவுக்கு நடுவர்களுடைய மதிப்புரைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது ஆராதனா பேசணுனையும் எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது, ஒரு சொல் ஞாபகம் வந்தது. வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி. நான் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் வாழ்க்கையின் வெற்றி. காலையில் வந்து வள்ளுவர் எழுப்புனாரா? நைட் வந்து வள்ளுவர் எழுப்புனாரா? எப்போ எழுப்புனாரு? அம்மா 6 மணிக்கு எழுப்புனாலே நம்ம எந்திரிக்கிறது இல்லை. வள்ளுவர் எழுப்புனாருன்னா என்ன சொல்லுவோம்? சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சார், காலையில் தான் சார் ஷூட்டிங்க, நீங்கள் ஏன் இப்போ வந்தீங்க கேட்பமா? கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. அழகு என்ன, நம்ம ஜெயிச்சாதானே, ஜெயிக்கணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா, நான் அப்ப ஜெயிக்கிறப்ப நான் படிச்சுக்கிறேன் பண்றீங்களா? ஆனா நீங்க ஜெயிப்பியா? நீ வாழ்க்கையில ஜெயிச்சு வருவியா? பெருசா ஜெயிச்சு வருவீங்க, பெரிய லெவல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அண்ணனுக்கு நன்றி. ஒரு சிறப்பான வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து ஆராதனாவினுடைய பேச்சுக்கு எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களின் மதிப்புரை. தன்னுடைய பேச்சில் இறுதியாக யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தல தோனியை களமிறக்கிய ஆராதனாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். நீ வந்து யதார்த்தத்தோடு சுவைப்பட ஒரு பதார்த்தத்தை எங்களுக்கு வழங்கினாய். கடைசி பந்தில் ஒரு 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி உன்னுடைய பேச்சில் கடைசியில் வள்ளுவரை நீ ஒரு கதாபாத்திரமாக நுழைச்ச பார்த்தியா உன்னுடைய படத்தில். அது ரொம்ப சிறப்பான முயற்சியாக நான் பார்த்தேன். உனக்கு எழுதி கொடுத்த உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேலும் மேலும் இதே போல புகழும் பெருமையும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உன்னுடைய பேச்சால். நன்றி அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே ரொம்ப உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளால் ஆராதனாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலால் நாமும் பாராட்டுவோம். சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி.